சரிங்க. என்ன இத்தனை பாக்ஸ்? ஓபன் இதுதானே தெரியும். சப்போர்ட் பண்ணலாம் வாய்ப்புகள் இருக்கா சார்? கட்சியோட இணைந்து செயல்படுற மாதிரியும் திராவிட கட்சிகள் இல்ல மக்கள் வந்து எல்லாருமே வந்து விஜய் சார்ந்துதான் இப்ப கருத்துக்களுக்கு போயிட்டு இல்லை. இப்போதைக்கு பார்வையில எப்படி இருக்கு? இல்லை, இப்போதைக்கு அந்த முடிவு இன்னும் எதுவும் எடுக்கல. ஆக்சுவலி வர்ற 26 எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மும்முனை போட்டியாக மிக தீவிரமான ஒரு போட்டியாக தான் இருக்கும். இதில் வந்து எந்த கட்சி வந்து ஒரு பலமான கூட்டணி அமைக்கிறதோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். இதுதான் என்னோட கருத்து. ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மைதாவில் பண்ணுற பரோட்டாஸை சாப்பிட்றத கம்மி பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு ஜங்க் ஃபுட் இல்லவே இல்லை. எனக்கு பரோட்டா அதில் அவ்வளோ எண்ணெய், அந்த மைதாவை போட்டு வறுத்து என்னென்னலாம் பண்ணக்கூடாது. பிரியாணி கூட ஓகே, நீங்கள் ஆக்சுவலி பிரியாணி இஸ் அ வெரி ஹெல்த்தி ஃபுட். ஹெல்த்தியாக பண்ணலாம், அதில் நம்ம நிறைய டால்டா எண்ணெய் அதெல்லாம் ஊற்றி பண்ணுறோம். பிரியாணியை ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணலாம், அது பண்ணுறதில்ல. பட் பரோட்டாவை நீங்கள் என்ன பண்ணாலும் ஹெல்த்தியாக பண்ண முடியாது. நீங்கள் வந்து அதில் வந்து இந்த மல்டி கிரெயின்ஸ்லாம் போட்டு அப்படி பண்ணாதான். ஸோ மைதா வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ப்ராடக்ட், அதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். எஸ்பெஷலி த வே த பரோட்டா இஸ் மேட் அண்ட் ஆல் ஆஃப். ஐ திங்க் மெனி இயர்ஸ் பேக் நான் காலேஜில் இருந்தப்போ சார் வந்து எங்கள் காலேஜுக்கு கெஸ்ட்டாக வந்திருந்தார். ஸ்கூல்லேருந்து காலேஜில் அப்போ தான் தெரியுமே, இப்போவும் சரி அப்போவும் சரி, ஹீ வாஸ் லைக் எவ்ரிபடிஸ் ஃபேவரட், எஸ்பெஷலி விமென் ஆஃப் ஆல் ஏஜஸ். ஸோ அப்போது காலேஜில் இருந்தப்போ சார் வந்து கெஸ்ட்டாக வந்தார். ஸோ அவரை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் அன்றைக்கி ஃபுல்லாக கிளாஸ் நடக்கலை. எல்லோரும் ஆடிட்டோரியம் நோக்கி ஓடினாங்க, டீச்சர்ஸ் உட்பட. நான்லாம் கொஞ்சம் படிப்பிஸ்ட் கேஸு, ஓட்டப்பந்தயத்தில் முன்னாடி வர முடியல. ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிப்பிஸ்டில் அறிவால் நாங்கள் ஒரு பிளான் போட்டோம். நம்ம செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்கலாம், டாப் ஆங்கிளில் பார்க்கலாம், ட்ரோன் ஷாட் சார். ஒன்றும் தெரியல, சரி மொட்டை மாடியில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு மொட்டை மாடிக்கு போய் எட்டி பார்த்தோம். சாருடைய சுண்டு விரல் கூட பார்க்க முடியல. அன்னைக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட். அதுக்கப்புறம் கட் பண்ணால் 2Dலேருந்து கால் வருது. இன்னைக்கு 26 வயசு. இந்த டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்ட் அண்ட் ஹவுஸ் தான். அதுவும் ஃபர்ஸ்டெல்லாம் வந்து ஒரு ரூம் ஒரு கிச்சன் அவ்வளோதான் இருக்கும். தண்ணி செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆணி அடிக்காதுன்னு இது சொல்லுவாங்க, கதவு பொறுமையாக தரேன்னு சொல்லுவாங்க. கதவு பொறுமையாக தருவாங்க. மாடி வீட்டில் இருந்தால் கீழே ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க, மாடியிலேருந்து குதிச்சா ஓடாதன்னு. எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவங்க எல்லாருமே சொந்த வீடு, எங்கள் அப்பா கிட்ட மட்டும் சொந்த வீடு இல்லை. பல நாள் கனவு, நாங்கள் சாகிறதுக்குள்ளே எங்களுக்கு சொந்த வீட்டில் இது பண்ணணும்னு நிறைவேற்றியாச்சு. அதாவது இந்த ஒரு ரூம் தான் இருக்கும், இது உள்ளே அடுக்கல எல்லாமே இருக்கும். நாங்க கல்யாணம் ஆகி வந்த புள்ள இருந்து சைக்கிள்ல வச்சு எடுத்துட்டு வந்தோம் எங்க சாமான. இன்னைக்கு லாரியில பொருள் எடுத்து, அது எவ்வளவு சந்தோஷம். கீழே ஃப்ரீயா விட்டு விளையாட கூட பத்தாது. பாப்பாக்கு வந்து ஒரு மேட் வச்சிருக்கோம், அந்த மேட்டை ஃபுல்லாவே விரிக்க முடியாது அந்த வீட்டு ஹால்ல. இங்க வந்து அது 4 மேட்டு போடலாம். கட்டில் போட்டு என்னோட ஒர்க்கிங் டேபிள் போட்டா ஒரு ஆள் நடக்க கூட இடம் இருக்காது. நான் இப்படி சாஞ்சு உட்காந்து இருக்கும்போது இவ பக்கெட்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரும்போது என்ன திட்டிக்கிட்டே போவாரு.